பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருக்குது. அது 3 வருஷம் 25% அதிகரிச்சு தற்போதைய மக்கள் தொகையா 2,60,000 இருக்குது. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும், அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வித்தியாசம் எவ்வளவு கேட்கறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு நகரத்துல 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க. அவங்க மக்கள் தொகை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 25% இருக்குது. இப்போ 3 ஆண்டு கழிச்சு இப்ப தற்போதைய மக்கள் தொகையா 2,60,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு இருந்திருக்கும், அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு இருந்திருக்கும், 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் அதாவது வித்தியாசம் எவ்வளவு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இப்ப தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு இருந்து 2,60,000 அப்படி ரேட் பண்ணிக்கோங்க. 2,60,000 இன்ட்டு ஸோ 25%. 25% எழுதுவோம். 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படி 25 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 4. ஸோ இந்த 4 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க வகுத்தல். ஸோ இங்க அதிகரிக்கிறன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 4 + 1 5 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க. 2 டைம் 4 வகுத்தல் 5 இன்ட்டு 1 மைனஸ் சேம் வேல்யூ 4 வகுத்தல் 5. இங்க போட வேண்டியது எக்ஸ்ட்ரா 1 மைனஸ் 4 வகுத்தல் 5. ஸோ நெக்ஸ்ட் 2,60,000 இன்ட்டு 4 வகுத்தல் 5 இன்ட்டு 4 வகுத்தல் 5 இன்ட்டு 1 இன்ட்டு 5 5 5ல் 4 போச்சுன்னா 1 வகுத்தல் 5. நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125. ஸோ 2,60,000 125 கேன்சல் பண்ணா 2,080. இங்க 4 இன்ட்டு 4 16 அப்படியே பெருக்கணுமா 33,280. ஸோ அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 வருஷத்துக்கான வித்தியாசம் மக்கள் தொகை வித்தியாசம் பார்த்தோம்னா 33,280. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.